அடியே நெட்டுக்குட்டி, அடி நெட்டுக்குட்டி, அடி வாடி சீக்கிரம். கூப்பிட்டா கேக்குதா அந்த பிள்ளைக்கு? ஏன் நெட்டு, ஏன் கேக்குது இல்லையடி? காதுல அவுஞ்சு போச்சா? செவிட்டு முதியடி, வாடி வெளியில. கேட்டுருமோ? அடி மேலே அடி வச்சு வரதா? ஏய், ஏன் அப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஏன் அப்படி கத்துறேன்னு கேட்குறேன். என் வீட்டு மொட்டை மாமியாவை நான் சமாளிச்சு வர வேணாமோ? சும்மா கால் 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 கால்னு அடுத்த ஊர் வரைக்கும் கத்து கேட்க முடியும். நீ கத்துறது சித்த நெட்டு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு கையில தானே போன வச்சிருப்பேன். உங்க சட்டைக்குள்ள வச்சிருக்கியோ? உனக்கு போன சட்டைக்கு குரல் மட்டும் தான் வருது. ஆளக்கணா பச்சி பாவம் பாயில இருந்து வருது வளப்பறேன். போன் பண்ணிருக்கலாமா சொல்ற மாதிரி பேசாம போன் அடிப்போமா? அதுதான் நம்ம கூப்பிட்டது தான் பதில் சொல்லி போட்டாலோ. வா 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 வெயிட் பண்றேன் வா. சப்பா இவளெல்லாம் கூட்டு சேர்த்து ஒரு குறுப்பா ஆக முன்ன நம்ம வானாலும் அதையெல்லாம் போயிருது. இந்த மான் எந்தன் சொந்த மான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும். இன்றைக்கும் யாவும் தேவனே சந்திக்க வேண்டும். என்னத்தான் இது அதிசயமா இருக்குது. இந்த வாரேன் வாரேன் பயந்து வாரேன் வாரேன்னு ஏதோ குரல் மட்டும் கிணத்துக்குள்ள இருந்து கேட்ட மாதிரி கேட்டுச்சு. எம்பிட்டு நேரமே இந்த பச்சிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது. ஏ பச்சி, இது சரிப்பட்டு வராது. என்னமோ காதல் ஜோடிக்கு தூது விடுற மாதிரி சன்னல்ல நின்றுக்கிட்டு ஏன் கத்துற போனவள பொண்ணுன்னு சொன்னா பஞ்சம். அதுக்கப்புறம் மனசு காத்துக்கிட்டு இருக்க மரியாதை இல்லை வையவே. அப்படி என்னதான மாமியாக்கு மாமியா மண்டையை சீவிடாத வாசி. இந்த நான் வாரண்டி. ஏ நெட்டு, அடியே அடியே நெட்டு. ஆத்தாடி, இந்த வேலையை முடிச்சு வச்சுட்டு போனோம் சொன்னோக்குள்ள இந்த பக்கிக்கு அவசரம். அப்படி என்ன வாங்கியாகும் தலை போல காரியம் வீட்டுக்குள்ள வந்துட்டாலோ? இப்பதானே சென்னை வழியா அதை வாரம்னு சொன்னேன். என்ன ஐயோ, என்னடா கொடுமை, என்ன கொடுமை சார் இது. காலையில எந்திரிக்கணும், அந்த மாவை பேசியணும், சப்பாத்தியை போடணும், சப்பாத்தியை தேய்க்கணும், அதை திங்கணும். அடோ கடவுளே, இந்த வேற காணமே. ஒருவேளை இதுக்குள்ள இருக்குமோ இல்ல அதுக்குள்ள இருக்குமோ? காணமே. ஒருவேளை இதுக்குள்ளேயும் காணா. அப்ப எங்கே போயிருக்கோம்? ஆறு பார்த்தா ரோசா பா. ஏன் பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. இங்கிட்டு வந்து போறது. நல்லா இருக்கேத்தா, நல்லா இருக்கேன். நல்லா தானே பேசுறது. என்ன மெமிக்ரி பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அதானே மொட்டையாத்தா வெத்தலை இல்லாம இருக்குமா? வெத்தலை என் கை மாவுல தெரியுது. வெத்தலை போட்டிருக்கியாத்தா? நல்லா இருக்கா? ஆமா. எங்கே காலையிலேயே கூட்டாளிய தேடிக்கிட்டா? கண்ணை உருத்துமே. அவளை கூப்பிட வந்துட்டான். கண்ணை உருத்துமே. என்ன கூட்டாளிய சேர்ந்துக்கிட்டு கும்மாளம் அடிக்க போறான்? பிள்ளைகளுக்கு போலியோ தடுப்பூசி போடுறாங்களாம். அதனால பிள்ளைகளுக்கு ஊசியை குத்ததே கூப்பிட போலான்னு வந்தா கூட்டாளி கீட்டாளி ஊர் சுத்தம்னா நினைக்கப்படாது. இப்பெல்லாம் அவளும் நல்லா குடும்ப பண்ணா இருக்கானா இல்லையா? அதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தா அப்படி மாத்தி வச்சிருக்கான். ஆமா, அவளை எதுவும் குறைக்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் பழையபடி ஆகி போயிடுவான். சப்பா, எங்க போயிருக்கோம்? எங்க 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 எங்கன்னு வீடே அலசி ஆராய்ச்சி போட்டேன். ஆராய்ச்சி பண்றவங்க கூட இம்புட்டு தேட மாட்டாங்க கூட எதையும். ஒருவேளை இது வச்சிருக்குமோ? இதுலதான் இருக்கணும். இதுலயும் காணாம. இந்த குரங்கு இங்க உட்காந்துக்கிட்டு எதை தேடிக்கிட்டு இருக்கு? அதுவும் கக்கா போற மாதிரி உட்காந்துக்கிட்டு. ஒரு மனுஷன் நிக்கிறோம், கொஞ்சமாவது மட்டு மரியாதை வேணா? நம்மள இப்படி நாள் கழிச்சு பாக்குற ஒரு பாசமா நேசமா உரிமையா அன்பா ஒடியாந்து வனரோசா அப்படி கட்டுப்பிடிக்காம என்ன இதை பண்ணிக்கிட்டு இருக்குது? ஏய் நேட்டு, சீ இதெல்லாம் கக்கா போற மாதிரி எந்திரி. சப்பா, முடியாது சாமி, முடியாது. இதுக்கு மேல முடியவே முடியாது. காணமே எங்கேயே. மாமியாரே, நீங்க எங்கேயாவது பாத்தியா? இன்னைக்கு நேத்து புதுசா அங்க இங்க எங்கேயாவது விட்டு போறது. அப்புறம் இங்க காணா அங்க காணா அங்க காணா இங்க காணான்னு மாட்டிக்கிட்டு தெரியுவா. ஹலோ 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 ஹலோ, எக்ஸ்கூஸ் மீ,
மாமியாரே மாமியாரே மைடியர் மாமியார், உங்களை தானே கேட்கிறேன். குத்துக்களமாவது உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், பதில் சொல்லும். தெரியாது தெரியாது, பார்க்கவும் இல்ல ஒண்ணும் இல்லைனா. ஐயோ, இவன் என்னத்தை தேடுது, இந்த லூசு என்னத்தை தேடுது? அதுதான் அவன் மொட்டை லூசு. அதை விட பதில் சொல்ற பத்தியா, அவன் என்ன தேடுறா ஏது தேடுறானே கேட்கல. உடனே தெரியாது தெரியாது, மாமியார் கெட்ட காமிக்குது, மாமியார் கெட்ட வேற ஏதாவது குத்துறதுக்கு. ஏன் லூசு முன்னாடி ஏறுமே நேட்டு மறப்படியா இல்லையா? தடுப்பூசி போடணும்னு சொன்னா இல்லையா? அப்புறம் நீ கியூல லைன்ல கியூல நிக்கணும் போயிட்டு இருந்தவே இல்ல பிள்ளைய வச்சுக்கிட்டு, தெரியுமா? மயக்க வந்து நம்மளுக்கு வந்து பரவாயில்ல, பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு நிக்க முடியுமா? எப்படி கிளவி வேற காத்துக்கிட்டு நிக்குது, மாடி கத்தி தொடங்கி. இருடி, நீ வேற நேரம் கட்ட நேரத்துல வந்துக்கிட்டு இரு போவோம். இங்கதான் இருக்கியா நீ? எம்பட்டு நேரம் நீ தேட வச்சுக்கிட்ட? எதை காணா? இந்த பக்கம் எதை எடுக்கிறா? மை டியர் சொந்தங்களே, என்னன்னு பாக்குறீங்களா? எல்லாம் வாடி வாடி இந்த பக்கம், அடி வாடி குடுவே போச்சு, இங்கிட்டு வா. எல்லாம் இந்த குட்டியை தான் தேடிக்கிட்டு அங்கிட்ட உருண்டு வர்ற மாதிரி ஓடிப்படுது. ஆமா, நம்ம வீடியோ போட்டு 4 மாசம் ஆகி போச்சுல, இன்னும் வயிற்று தள்ளிக்கிட்டே திரியுவேன். அதனால அதெல்லாம் இறக்கி வச்சாச்சு. எல்லாம் இன்று முதல் என்னோட புதல்வி, என் பாசத்திற்குரிய அன்பிற்குரிய இந்த ரோசாப்பூ மண்டை ரவிக்கக்காரி தான் என்னோட புதல்விங்க. அட இப்படி கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கல, எப்ப டைரக்டர் நல்லா சூமா பண்ணி காமிப்பா, அப்பதானே இன்னாரு இந்த நெட்டுக்குட்டியோட புள்ள அப்படின்னு தெரியும். நல்லா நல்லா மூஞ்சிய வந்து நல்லா ஜூம் பண்ணி காமிப்பா. சூப்பர், அப்படித்தான் பாத்துக்கிறங்க எல்லாரும். இன்று முதல் இந்த புள்ளைக்கு இந்த இருக்கிறாரு இந்த சோட அப்படிதான் அப்பா. எது செருப்பியா நெட்டுக்குடி எர்ரோ மாடு நல்லா வாய்க்கே மத்ததல பேசுறியே, புள்ளைய கரெக்ட்டா காமிக்கிட்டு தெரியல. யார் புள்ளைய காமிச்சிட்டு இருக்க? அது யா புள்ளைய பக்கி. ஏ பக்கி, யா புள்ளைக்கு ஓ புருஷனடா அப்பா. வனரோஸ், இது மை மிஸ்டேக் இல்லடி. எல்லாம் யோ டைரக்டர், ஒழுங்கா பிள்ளை உண்மையான பிள்ளை என் பிள்ளைய காமின்னு சொன்னா உனக்கு ரொம்ப குசும்பு ஏறி போச்சியா, குசும்பு. கூடுங்க என் பிள்ளைய. சும்மா இரு, ஏதோ ஒரு கலகலப்பா இருக்கட்டுமே சொல்லி இப்படி ஸ்டோரி மேக்கர் ஏதோ ஒன்று சும்மா கலகலப்பு கிளுகிழப்பு உண்டு பண்ணிட்டா உடனே ஆச்சாச்சான்னு கத்துவியா. ஓ பெரிய மௌக்குக்கு மேலே வரும். மாஞ்சிய பாரு, சும்மா இருடி. என்ன அவனுக்கு இவர் தான் அப்பான்னு சொல்லும் போது இக்கிப்பின்னு சிரிச்சாப்புல, இப்ப என்ன இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி நிக்கிறாரு இவரு. பரம்பரை உறவும் வேணா உனக்கு எல்லாத்தையும் நக்கல் நையாண்டினே பயத்துல ஏறுமே. அண்ணே நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, அந்த பத்தி ஏதோ சொல்லுதுன்னு. ஏய் எருமைக்கடா, நான் வெளியில நிக்கிறேன் வந்து தல. யோ டைரக்டர் தலையா, சும்மா வெள்ளக்கு பாரு பிஞ்சு பிரம்பஞ்சு ஒழுங்கா அந்த பாத்திரத்து மேல நிக்குது பாரு, அதுதான் அவட்டு புள்ள. ஒழுங்கா காமி மாலை மடை தலையா. சப்பா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா குழப்பம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. கன்ஃபியூஸ் இப்போ பார்த்துக்கிறங்க. இந்த குட்டி தான் என் குட்டி. இந்த நெட்டு குட்டிக்கு இந்த ராஜகுமாரனுக்கும் பிறந்த பெண் குழந்தை இவதான். பார்க்க பொன் குழந்தை மாதிரி தானே இருக்கு. இருக்கும் பொன் குழந்தை இவதான். ஏய் அது எல்லாம் முடிஞ்சிருச்சுல, ஊசி போட நீ வரியா இல்லையா? நாசக்காக்கல போ போறாங்க வீட்டுக்கு, வரியா இல்லையா? ஆமா, இன்ன தெரியும் உன் புள்ளைய தான் தேடிட்டு இருந்தியா நீ? ஆனா பிறல் சாமியை எங்க பூடிட்டு காசு எடுத்துட்டு வரதுக்கான தேடிக்கிட்டு அங்க வச்சனோ தேடிக்கிட்டு தெரியா நினைச்சா புள்ளைய சட்டிக்குள்ள எடுத்து தூக்குறிய மனசியாடி நீ. ஆமா, என்னையுமே சொல்லி எல்லாத்துக்கும் என் மாமியார் இருக்கே இங்கே தானே உட்காந்துக்கிட்டு இருக்கு, பிள்ளைய பார்த்துக்கணும். அப்பதான் விளையாட்டு சாமி அள்ளி போட்டுட்டு போனேன். அதுக்குள்ளே பத்தியா அங்கே ஒளிஞ்சுக்கிட்டு தேடுவோம், இங்கே ஒளிஞ்சுக்கிட்டு தேடுவோம். இந்த குட்டி தேவையில்லாதெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரியுது. குடுவி கூட ஆட்டி போடுவேன் பாத்துக்க. இங்க பாரு, இங்க பாருடி உன்னே தாண்டி. நல்லா இருக்குடே கதை. அதுக்கு நீ இப்படியா புள்ளைனா இங்க ஓடும் ஒளியும் எக்க எல்லாம் தான் பண்ண, நம்ம தான் கண்ணு கருத்துமா பாத்துக்கறணுமா? ஐயோ மனரோசு குட்டி, என் நிலைமையை பாத்தியாடி? பத்தியா இப்பெல்லாம் உன்னை தேடி நான் வர்றேனா இல்ல அக்காவை தேடி தான் அக்கா வீட்டுக்கு போறேனா? ஐயோ இந்த வீட்டு வாசலை விட்டு தாண்ட முடியலடி. இந்த குட்டி பிறந்ததுல இருந்து என் டங்கு வரலாம் டிங்கு வரா அந்த தொங்குதுடி. இப்பவாது பரவாயில்ல. எப்பா சாமி சும்மா வெறுமனே இந்த சட்டி. அன்னைக்கு இந்த குட்டி என்னமா பண்ணிச்சு, இட்லி சட்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டு மூடி எடுத்து அலேக்க முடியும் கையை உள்ள எடுத்துக்கிடுச்சுடி. நான் பேசாம பார்க்காம தூக்கி அடுப்புல வைக்க போனா என்ன ஆயிருக்கம் வச்சுட்டு வரையில எங்கிட்ட அது வெளிவேல பார்க்க போயிட்டேன்னா. ஐயோ அப்படிதாண்டி பண்ணி தொலைகிறா இவ. அவன் சும்மா வச்சனாக தாய போல புள்ள நூல போல சேலைன்னு ஓ புள்ளையும் ஒன்ன மாதிரி தான் இருக்கும் போல. வா வந்து தொலை வா. மாமியாரே அப்புறம் என்ன குனிஞ்சத்தெல்லாம் நிமிராம இருக்கும்.
அடுப்புல சப்பாத்தி இருக்கு, அது நேரம் கறிய போயிருக்கும். அதை தூக்கி போட்டக்கூடாது. அதை எடுத்து அழகா கரண்ட பக்கமா பிச்சு போட்டுவிட்டு சாப்பிட முடிஞ்சா அதையும் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டு பேசாம தூங்கி எந்திரிக்கணும். அங்க எங்க கதை பேச போக கூடாது. என்னைய போக கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பி போடுறது. நான் போயிட்டு வர்றேன். எப்படா ஊரை சுத்த போவாமனு காத்துக்கிட்டு இருக்க. இது ஒரு சாக்கு. இதெல்லாம் ஊசி போற போறோம், மருந்து கொடுக்க போறோம்ல சாக்கு. என்ன இப்படி வீடு கிடக்குன்னு பாக்குறீங்களா? குப்பையும் குளமா கிடக்குதே